ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பொதுவாக உலகத்தில் 2 கேட்டகரி பீப்புள் இருக்கிறாங்க. ஒரு கேட்டகரி பீப்புள் எப்படின்னா, என் வாழ்க்கையில் வந்து எல்லாமே இருக்குது. நல்ல வீடு இருக்குது, நல்ல வசதி இருக்குது, நல்ல வருமானம், நல்ல குடும்பம் எல்லாமே இருக்குது. ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு சமாதானமே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை. எவ்வளோ பொருட்கள் நான் வந்து ஆசைப்பட்டு வாங்கினாலும் அதில் ஒரு திருப்தி இல்லை. கொஞ்ச நாள் தான் அந்த சந்தோஷம் இருக்குது, அப்புறம் மறுபடியும் ஒரு வெறுமை அப்படின்னு வந்து சொல்கிற ஒரு பீப்புள் இருக்கிறாங்க, ஒரு கூட்ட மக்கள். இன்னொரு கூட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டேன், அதனால நான் வந்து என் வாழ்க்கையில நான் எப்படியாவது முன்னேறணும். அதனால நான் வந்து நெறைய காரியங்கள் நான் சாதிக்கிறதுக்காக நான் வந்து நல்லா படிக்கிறேன், ஓடி ஓடி உழைக்கிறேன். நல்ல வேலை எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நல்ல வருமானம் வேணும்னு சொல்லி 2, 3 வேலைகள நான் வந்து பார்க்கிறேன். நல்ல குடும்பம் வேணும்னு சொல்லி நான் அத தேடுறேன். ஆனாலும் என்னோட வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல. நான் ஓடிட்டே இருக்கேன். ஆனா ஒரு நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம். பாருங்க, எவ்வளோதான் நம்ம வந்து ட்ரை பண்ணாலும் நம்ம வாழ்க்கையில அந்த சமாதானம், நிம்மதி அதற்காக நம்ம எவ்வளோ ஓடுறோம். ஆனாலும் அது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லைங்களா? அத வந்து நம்ம நம்ம இருதயத்துல ஒரு வேக்யூம், ஒரு குறை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு வெறுமை. அந்த வெறுமைய நம்ம வந்து போக்குவதற்காக, அந்த எம்ப்டி ஸ்பேஸ ஃபில் பண்ணுவதற்காக நம்ம என்ன பண்றோம்? ஆ உலகத்துல நம்ம வந்து வாங்கக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்களால அத வந்து நிரப்ப நம்ம ட்ரை பண்றோம். ஆனாலும் முடியல. அப்படி இல்லைன்னா உறவுகள், ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஃபேமிலி அப்படின்னு சொல்லி மனிதர்கள் வந்து அந்த இடத்த வந்து நிரப்புவாங்களா அப்படின்னு சொல்லி மனிதர்களை தேடி போகிறோம். இல்லை சில பேர் வந்துட்டு தவறான பாதையிலையும் வந்துட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அப்படி அந்த மாதிரி அந்த காரியங்களாவது நம்மளை வந்து திருப்தி செய்யுமா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறுமை அப்படியே தான் இருக்குது இல்லைங்களா? பாருங்க, அந்த வெறுமைய எந்த பொருட்களாலயும் அந்த வெறுமைய வந்து போக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனாலயும் அந்த வெறுமைய வந்து நீக்க முடியாது. அந்த வெறுமைய அடைக்கணும் அப்படின்னா, உங்கள படைத்த உங்களுடைய கடவுள், இறைவன், தேவன் அவரால மட்டும் தான் அத அடைக்க முடியும். ஸோ அந்த வெறுமை எதனால ஏற்பட்டது அப்படின்னா, பாவம் தாங்க. பாவம் தான் நமக்கும் கடவுளுக்கும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த கடவுள்கிட்ட இருந்து நம்மள பிரித்ததுனால தான், நம்மளுடைய பாவ சுபாவங்கள் கடவுள்கிட்ட இருந்து நம்மள பிரித்ததுனால தான் நமக்கு அந்த வெறுமை. ஏன்னா கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய நிம்மதி, அவருடைய அன்பு இருக்க வேண்டிய இடத்துல இப்போ ஒரு குறை இருக்கு. அதனால நம்மளே வந்துட்டு அந்த குறைய தீர்ப்பதற்காக நம்ம முயற்சி செய்றோம். ஆனா நம்மளால முடியல. அந்த குறைய நீக்குவதற்காக, அந்த எம்ப்டி ஸ்பேஸ ஃபில் அப் பண்ணுவதற்காக தான் கடவுள் மனுஷாவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்ப தான் நம்ம கிறிஸ்மஸாக நம்ம செலிப்ரேட் பண்றோம். இன்றைக்கும் உங்களுடைய பாவங்களை நீங்க கடவுள்கிட்ட அறிக்கையிட்டு, பாவ மன்னிப்பு கேட்டு, "இயேசப்பா, உங்க சந்தோஷத்தினால, சமாதானத்தினால என்னை நிரப்புங்கன்னு" சொல்லி ஜெபம் பண்ணுங்க.